ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. நெக்ஸ்ட் மந்த் 8th வந்தாக்கா, அது என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேருக்கு ஹேர் பேக் வந்து 50% ஆஃபரில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பிம்பிள் க்யூர் பண்ணக்கூடிய ஃபேஸ் பேக்கு, அது வந்து 30%. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதோட ஆஃபர் இருக்குது, 2 days ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அன்பு உறவுகள் 3 பேரை என்னால் செலக்ட் பண்ண முடியலைங்க. என்ன சொல்கிறது, இன்றைக்கி வரைக்கும் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, நான் வந்து சொன்னது 3 பேர், ஆனால் கொடுத்தது என்கிட்ட ஸ்டாக் இருக்க வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அன்பு உறவுகள், அக்கா முடிஞ்சிருச்சா, அம்மா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நோன்னு சொல்ல 3 பேர் செலக்ட் பண்ணிட்டேம்மா இல்லை அப்படின்னு சொல்ல எனக்கு மனசே வரலைங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ இருக்கிற ஸ்டாக்கை வந்து நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் ரெடி பண்ணும்போது வேணும்னா நம்ம வந்து ஆஃபரை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ 2 daysல இன்னும் நான் கவுண்ட் பண்ணல, அவ்வளோ பேருக்கு வந்து 50% ஆஃபரில் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய அன்பை என்னால் தட்ட முடியாமல் தான் இந்த ஆஃபரை நான் கண்டினியூ பண்ணிட்டேங்க. சரி, பரவாயில்ல, நம் உறவுகளுக்கான ஒரு கிஃப்டாக வச்சுக்குவோம் அப்படிங்கிற கிஃப்ட்டு தானே. அதனால் அதில் எனக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதுங்க. ஓகே, எனிஹவ் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. தேங்க்யூ ஸோ மச்.